காற்றும் புகையும் நிறைந்த துறைமுகம். மூடுபனிக்குள் மூழ்கிய காலையில் தொழிற்சாலைகளின் புகை வானத்தை மூடுகிறது. இந்த மௌன உலகுக்குள் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். சிறுவன் ரயில் பாதையில். கைகளில் பழைய துணிப்பை, கண்களில் சிறு பயமும் ஒரு கனவும். அவன் பெயர் இலியாஸ். அப்பா தொழிலாளி, நிலக்கரி தூக்கி அவன் வாழ்க்கை ஓடுகிறது. ஆனால் மகனை பார்த்தால் அவர் மனசு மட்டும் மெலிதாகிறது. ஒரு நாள் மகன் கேட்டான், அப்பா, இந்த புகை எப்ப முடிவடையும்? அப்பா சிரித்து சொன்னார், புகை வானத்தை மூடலாம், ஆனா உனக்குள் உள்ள சூரியனை முடியாது. அந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் பதிந்தது. கடலை நோக்கி பெருமையுடன் செல்லும் கப்பலை பார்த்து கொண்டே அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். பகலில் மரக்கட்டைகள் தூக்கி உழைக்கும் கை இரவில் சோர்வாயிருந்தாலும் கனவு மட்டும் விழிக்கிறது. எண்ணெய் விளக்கின் ஒளியில் கப்பல்கள், யந்திரங்கள் பற்றி புத்தகங்களை படித்தான். வெளியே இருள் இருந்தாலும் உள்ளத்தில் மட்டும் ஒளி. மழை, காற்று, பட்டினி எல்லாமும் வந்தது. ஆனாலும் அவன் முயற்சியை கைவிட்டதே இல்லை. இளைஞனாக வளர்ந்தான். காலம் மாறியது. அந்த சிறுவன் இப்போது வலிமையான, அறிவை தேடிய இளைஞன். ராத்திரி மேசையில் கப்பலின் வரைபடம் வரைந்தான். அருகில் அப்பா அமைதியாக தனது கண்ணீரை மறைத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு துறைமுகத்தில் புதிய கப்பல் தயாரானது. அதன் பெயர் தந்தையின் கனவு, தி ஃபாதர்ஸ் ட்ரீம். அப்பா அந்த பெயரை பார்த்ததும் கண்கள் நனைந்தன. கனவு இனி புகையில் அல்ல, நிஜத்தில் நின்றது. தனது மகன் இப்போது ஒரு கடற்படை பொறியாளர், வழிமுறையை மாற்றியவன். கப்பல் தயாரான விழாவில் கூட்டம் கைத்தட்ட. கப்பல் கடலுக்கு செல்ல தயாரானது. சூரியன் மெதுவாக உதித்தான். மகன் தந்தையை அணைத்து கொண்டு சொல்லுகிறான், அப்பா, நீங்கள் சொன்ன அந்த சூரியன் இப்போ இதுதான். கப்பல் கடலுக்கு செல்கிறது. கப்பல் மெதுவாக அலைகளை வெட்டி அந்நிய தேசத்தை நோக்கி பயணிக்கிறது. புகை மறைத்தாலும் ஒளி உள்ளத்தில். காலியான துறைமுகம். ஒரு காலத்தில் சோகத்தால் நிரம்பிய துறைமுகம் இப்போது அமைதியாக சூரிய ஒளியில் குளிக்கிறது. வாழ்க்கை புகை போல மூடப்பட்டாலும் உள்ளத்தில் சூரியனை காப்பவரே வெற்றி காண்பார்.